இதுக்கு முன்னாடி வந்தவெல்லாம் உயிர் பயத்துல ஓடி போயிருக்கான். ஹை காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வர போகிற நியூ கேரக்டர்ஸ்லாம் என்ன, அதோட எபிலிட்டி என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு கேரக்டர்ஸ்லாம் என்ன எபிலிட்டி சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நெக்ஸ்ட் OB42 அப்டேட்டில் என்னென்னலாம் ஈவெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறத இப்போவே வந்து லீக் பண்ணிட்டாங்க. அந்த ஈவெண்ட் நேம் வந்திருக்கு, அது பிராண்ட் நியூ டாப் கிரிமினல்லாம் வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை பற்றின லீக் எல்லாமே வந்து ஃபுல் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஒரு சில லாகின் ரிவார்டெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த லாகின் ரிவார்டு பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் வந்து ட்ரீம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், இந்த டீம் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு, அப்புறம் ஸ்னோயின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, குரோம் புக் பிரேக்கிங் ஐஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் வரப்போகுது. அண்ட் மிஸ்ட்ரி ஷாப் கூட வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரல. சரியா, இதோட லீக் வந்து இன்னும் கிடைக்கல, அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கின ஒரு சின்னதான ஒரு டெக்ஸ்ட் மூலியமா ஒரு லீக் பண்ணியிருக்காங்க. அந்த லீக் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்னோ மேப், அந்த ஸ்னோ சம்மந்தப்பட்டது, இந்த வின்டர் சீசன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த வின்டர் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்து வரதுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த நிக்கிட்டா கேரக்டருக்கு வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது ரீலோடு ஸ்பீட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த ஹீலிங் எபிலிட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. சரியா, ஸோ அதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நியூ கேரக்டர் வரப்போகுது. அந்த ஒரு நியூ கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னா, இந்த ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெனாமஸ், அதாவது ஒரு பாய்சன் பேஸ் பண்ண கேரக்டர். அந்த கேரக்டரோட மேலே வந்து ஒரு ஸ்பைடர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பைடர் வந்து ஆப்போனண்ட் தலைக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது ஆப்போனண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜிலாம் குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு கேரக்டர் நமக்கு OB42ல் ஒரு மெயின் கேரக்டராக வந்து இருக்க போகுது, புது கேரக்டராக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு யூகாங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூகாங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இது வந்து அவேக்கனிங் யூகாங். சரியா, யூகாங் கேரக்டரில் அவேக்கனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் OB42ல் வரப்போகுது. அண்ட் இதோட பேர் வந்து ஃப்ரோசன் யூகாங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து ஃப்ரோசன் அப்படின்னு இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மேபி அந்த சம்மந்தமாக என்ன ஏதாச்சும் ஒரு அப்டேட்டாக இருக்கலாம். சரியா, இப்போதைக்கு டெக்ஸ்டோரியில் தான் வந்து நமக்கு வந்து லீக் கிடச்சிருக்கு அப்டேட்டு. அண்ட் இதோட பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். சரியா, இப்போதைக்கு லீக் இந்த தான் பார்த்தீங்கன்னா லீக்கே கிடச்சிருக்கு. அண்ட் அடுத்ததாக பிராண்ட் நியூ டாப் கிரிமினல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு டாப் கிரிமினல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அப்டேட் இல்லை. ஸோ இது வந்து OB42ல் வரப்போகிற ஒரு டாப் கிரிமினல், இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டாப் கிரிமினலாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா, அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஈவெண்ட் வந்ததுக்கப்புறம் பொறுமையாக பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்னோ மேப் பேஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள, ஒரு ட்ரீ இருக்கும், அந்த ட்ரீயை ப்ரோக் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இந்த விண்டர்லேண்ட் ஸ்னோ மேப்போட அப்டேட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.